பிரைஸ் தி லார்ட். இம்மாத வாக்குத்தத்தம் சங்கீதம் 18:29. என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். தாவீது இப்படியாய் அறிக்கை செய்கிறவராக இருக்கிறார். இதோ இந்த நாளிலே நமக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகளோ காரியங்களோ எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் தானே என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்றபடியாய் நாம் அறிக்கையிடுவோம். தேவன் நம்மை கொண்டு செய்கிற காரியம் பெரிதாக இருக்கும். தேவனை சார்ந்த விசுவாசத்தோடும் தேவ பலத்தை சார்ந்த நம்பிக்கையோடும் தேவ ஐக்கியத்தின் பாதையிலே நாம் செல்லும்போது நாம் சாதாரணமானவர்களாக இருந்தாலும் தேவன் நம்மை அசாதாரணமான பலமுடையவர்களாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். நம்மை குறுகிய எல்லைக்குள் நிறுத்திக் கொள்வது தேவ வல்லமையின் செயல்பாட்டினை மட்டுப்படுத்தும் செயலாக மாறிவிடும். கானானை உயர்வு பார்க்க சென்றவர்களில் பெரும்பான்மையினர் அந்த தேச மக்களுக்கு முன்பாக தங்களை வெட்டுக்கிளிகள் என்ற நிலைக்கு குறைத்து மதிப்பிட்டார்கள். எனவே வெற்றி பெறுதல் இயலாத விஷயம் என முடிவு செய்தனர். ஆனால் யோசுவாவும் காலேபும் தேவ பலத்தை சார்ந்த விசுவாசத்தோடும் தங்களால் எளிதாக சாதிக்க முடியும் என்றனர். அந்த இருவரும் தான் ஒரு நாள் அந்த கானானுக்குள் பிரவேசித்து வெற்றியை காண முடிந்தது. பல நேரங்களில் நம்முடைய விசுவாச பார்வை சூழ்நிலைகளை கடந்து செல்லாமல் போகிறது. எதை யோசித்தாலும் சூழ்நிலைகளை சார்ந்தே யோசிக்கின்றோம். பல அற்புத அடையாளங்களை கண்டிருந்த போதிலும் மோசேயின் விசுவாசம், அவரது பார்வை சில நேரங்களிலே சூழ்நிலைகளை கடந்து செல்ல மறுத்தது. அனைவருக்கும் இறைச்சி கொடுப்பேன் என்று தேவன் சொன்னபோது மோசே சூழ்நிலைகளை கடந்து பார்க்காமல் அது எப்படி ஆகும் என்ற கேள்வியை கேட்கிறவராகவே இருந்தார். ஆனால் தேவனால் அதை எளிதாக செய்ய முடிந்தது. இந்த நாளிலும் ஆண்டவரே, அதே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனை எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் தானே நாம் அறிக்கையிடுவதிலே உறுதியாக இருப்போமானால் என் தேவனாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் என்றபடியாய் நாம் அறிக்கையிட்டு அந்த பிரச்சனையை தாண்டுகிறவர்களாக நாம் இருப்போம். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் நம்மோடு கூட இந்த நாளிலும் இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமது எல்லையில்லா கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இவ்வளவு பெரிதான தேவனை கொண்டிருக்கிற மனிதர் ஜாதிகள் இந்த பூமியில் இல்லை என்றபடியாய் வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட பெரிதான கர்த்தாதி கர்த்தராக நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். எங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனை எதுவாக இருந்தாலும் தானே இதோ தாவீது அறிக்கையிட்டது போல என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்றபடியாய் நாங்கள் இந்த நாளிலே அறிக்கையிடுகிறோம். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். உமது எல்லையில்லா கிருபை எங்களை தப்புவிக்க வல்லது என்பதை விசுவாசிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவரும் மீட்பு இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.